கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 30வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:30 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறாம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பாணிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. பாணிந்து குனிந்து தொழுகிறோம், காணிந்தம்மை கண் பாருமே. உபரர உபரர உபரரி பரரி ரரர. சாரோனி ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபி என் இயேசுவே. 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். 1000 பேர்களில் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசனம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தன்னாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்தன்னாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். உபரர ரிபரர ரிபர ரிபரரரரர. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்த சபையினில் பெரும்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், பக்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், பக்தர்கள் போற்றும் தேவனே. ரிரா ரார ரிகரரா ரிபாரா ரிபாரா ரிரரரா. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரை வாந்திரே. 120 பேர் நடுவிலே தேற்றவாளனாரை வாந்திரே. உன்னத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. உன்னத ஆவியை உற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. ரக ரர ரகரர ரப்பர ரப்பரரரரர. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. எப்போ வருவீர் என் இயேசுவே, ஏங்கி என் உள்ளம் தேடுதே. பாரந்து விரைந்து திவியுரியுமே, இறங்கி வாரும் இயேசுவே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு தாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட். ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 5வது அதிகாரம் 30வது வசனம் கடைசி வசனத்திற்குள்ள வந்திருக்கும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் இது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப 30வது வசனத்துல அந்நாளிலே, அப்ப ஒரு நாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்நாளிலே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்திற்கு விரோதமாக இறைகிறார்கள். அப்பொழுது தேசத்தில் பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும். சரி, இது என்ன நம்ம தியானிக்க போறதுக்கு முன்னாடி முதல் இறைவார்கள். இறைவார்கள் அப்படின்னா ரோரிங். ரோரிங்க்கு ஒரு கிரேக்க வார்த்தை நான் இருக்கிறேன். முக்காமாய். முக்காமாய் முக்காமாய் ரோரி.
MUKAOMAI. Mukamai. MAI. Mai. Mukamai. The roaring, அதாவது இது ஒரு omnipotent வார்த்தை அப்படின்னு அந்த ஆத்தர் இருக்கிறார். இந்த ரோரிங்கிறது எப்படி ஒரு சமுத்திரம் ஒரு இரைச்சல் உண்டாக்குமோ அது எந்த மனிதனாலும் அதை செய்ய முடியாது. omnipotent கடவுளுடைய ஒரு வல்லமையால நடக்கிற ஒரு காரியம். தேசம் இருக்கிறது, தேசம் அந்தகாரமாகிறது, வெளிச்சமெல்லாம் போயிருது, இருள் வருகிறது, ஒரு ரோரிங். இந்த ரோரிங்க இது கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. இந்த கிரேக்க வார்த்தை நம்ம பைபிள் எங்க இதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். ரோரிங் ஆண்டவர் செய்யறாரு, சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் செய்யற மாதிரி அவனை செய்வான், மிமிக் பண்ணுவான். தெளிந்த புத்தி உள்ளவா இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல முக்காராமி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிவான். இதற்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கிறேன். யாரை அவனால் விழுங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா 6வது பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கிடும். ஏற்ற காலத்தில் இதை நான் வாசிக்கும் போது இந்த காலத்துல நான் ஒரு நாளும் கிரேக்க வார்த்தையை நான் கற்றுக்கொண்டு சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு தெரியாது. ஏற்ற காலம். அப்ப அப்படி உயர்த்துறதுக்கு நம்மகிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் யாரெல்லாம் உங்களுடைய கவலைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடுகிறார்களோ அவர்களாம் நான் விழுங்க முடியாது. என் பிரச்சனைன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள அப்படி தூக்கி போட்டு விழுங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். சரி, இது ஒரு வார்த்தை. இதுல இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எக்கோஸ் அப்படின்றது. எக்கோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்கோஸ் உங்களுக்கு ஸ்பெல்லிங் எழுதி காமிச்சிடுறேன். Echoes. ECHOS. E மேல ஒரு கோடு, H மேல ஒரு கோடு. எக்கோஸ். இந்த எக்கோஸ் எங்க இருந்து வருதுன்னா எதிரொலி. எக்கோ அப்படி கேள்விங்க. எக்கோனா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹால்ல அவங்க சரியா அந்த ஹால அமைப்பு கொடுக்கலன்னா நம்ம பேசுறது எதிரொலியா எக்கோ பாபா பாபான்னு திரும்ப சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த எக்கோவுக்கும் இதே வார்த்தை தான் வருது. எக்கோ நாய்ஸ். இந்த எக்கோங்கிறது எங்க இருந்து வருதுன்னா எதிராளியிலிருந்து வருது. இது முழுவதும் எந்த காலத்துல வருங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இது எந்த காலத்துல இது வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 1வது அதிகாரம் 25வது வசனம். இதெல்லாம் மகா உபத்திர காலத்துல வரக்கூடிய காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் தத்தளிப்பும், இடுக்கண்குண்டாகும், சமுத்திரம் அலைகள் முழக்கமாயிருக்கும். இந்த முழக்கத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். எக்கோ அல்லது முக்கா மாய் அப்படின்னு பார்க்கிறோம். சரி,
இரண்டாவது நம்ம பார்க்க போறது கடல், சி. வசனத்தை வாசிப்போமா? அந்நாளிலே சமுத்திரம், சமுத்திரத்திற்கு சி. கிரேக்க எபிரேய வார்த்தை என்ன? யாம். ரொம்ப சின்ன வாய், ஏ யாம், யாம், யாம். ஏ நீங்க நீட்டி வாசிக்கணும், சீக்கு யாம். இந்த சி கடல், இது ஆண்டவர் நம்ம முதல்ல நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கிரியேஷன்ல இதை பார்க்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல 1:10 தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். சமுத்திரம், சமுத்திரத்தை தான் நம்ம சீனை பார்க்கிறோம், அது யாம். இந்த யாம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓஷன் அப்படின்ற ஒரு வாசனை, சி அல்லது ஓஷன் ரெண்டு ஒன்று தான். ட்ரை லேண்ட், இதுக்கு ஆண்டவர் வந்து வாட்டர் பவுண்டரியா வச்சிருக்கிறார். இந்த வாட்டர் பவுண்டரிய கடலை ஆண்டவர் ஒரு எல்கையா வைத்திருக்கிறார். எப்படி எல்கையா வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது அதிகாரம் 14:3 ஆதியாகமம் 14வது அதிகாரம் 3வது வசனம், இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சீத்திம் பள்ளத்தாங்க. உப்பு கடல், உப்பு கடல் யாம், இது ஒரு பார்டர். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 10. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 20:11 பாருங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும், அந்த சமுத்திரத்தை நம்ம யாம் கிரியேஷன்ல பார்க்கிறோம். ஆண்டவர் பார்டர்ல வைக்கிறதுக்கும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுகிறார், கிரியேஷன்லயும் ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார். அடுத்த பார்டரை நான் உங்களுக்கு காட்டுறேன். யாத்ராகமம் 23:21. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தேர சமுத்திரம் வரை 2 சமுத்திரத்தையும் அன்றைக்கு எல்கையா வைக்கிறார். அப்ப அந்த சமுத்திரங்கிறது ஒரு வெட்டாந்தரை, ஒரு செப்பரேஷன் காட்டுகிறார், அதை எல்கையா வைக்கிறார். உபாகமம் 11வது அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 11:24. உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடைய வனாந்தரத்தையும் லீபனோயும் தொடங்கி ஆய்பிராத்து நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும், கடைசி சமுத்திரம், அந்த கடைசி சமுத்திரத்தை ஆண்டவர் எல்கையா வைக்கிறார். சமுத்திரத்தை தான் நம்ம யாம் அப்படின்னு பார்க்கணும். யாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அந்த தேசத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் எல்கையை இதே தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 15வது வசனம். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இந்த சந்ததியில கொடுக்கிற இதைத்தான் நம்ம பார்டராக நம்ம பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், இந்த ஆத்தர் இதை எழுதல, ஆனா நான் அதை அட்டாச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், எல்கையை குறித்து, கடலை குறித்து. எரேமியா 5வது அதிகாரம் 22வது வசனம். எரேமியா
5:22 எனக்கு பயப்படாதிருக்கிறீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கு, அவர்கள் இறைந்தாலுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன், ரோரிங் கடவாதபடிக்கு நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எலிகா வைத்திருக்கிற எனக்கு முன்பாக அதிராதர்கள். இந்த வசனத்தை எப்ப நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்த உடனே ரோட்டரி கிளப்ல இருந்து என்னை கூப்பிட்டாங்க. அப்ப கிறிஸ்துமஸ் டைம், நியூ இயர் செலிப்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டு நம்ம பிரேயர் வைப்போம்னு சொல்லி நான் இந்த வசனத்தை வச்சுதான் சொன்னேன். ஆண்டவர் எவ்வளவுதான் அது சவுண்ட் வந்தாலும் இம்மட்டுவா இதற்கு மேலே வராது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொன்னேன். இதை நம்ம பார்த்தோம். சரி, மூன்றாவதாக உங்களுக்கு ரோரிங் காமிச்சிட்டேன். கடலை பார்த்தாச்சு. அடுத்து லைட் வசனத்தை பார்ப்போமா? 30 அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்கள் வெளிச்சம் இருண்டு போகும். வெளிச்சம் லைட்டுக்கு ரொம்ப குட்டி பேர் லைட் ஓ மேல ஒரு கொண்டு லைட். இந்த லைட் கிரியேஷன்ல பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 1, தேவன் வெளிச்சம் உண்டாக கடது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் லைட் இது ஆப்போசிட்டான இருளுக்கு உண்டாகிறது. அது நீங்க 4வது இருளையும் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அப்படி பிரிக்கிறது ரெண்டா எப்படி பிரிக்கிறாரோ அதுபோல ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், ரியாலிட்டி உண்மை இருள் தான். இப்ப நான் இங்க ஒரு லைட் போட்டிருக்கேன், மேல ஒரு லைட் போட்டிருக்கேன், ஏகப்பட்ட லைட் போட்டிருக்கனால தெரியுது. இந்த லைட் போயிடுச்சுன்னா எல்லாமே ஆஃப் ஆயிடும். இதுதான் லைட். இப்ப ஆப்போசிட்டான காரியத்தை மக்கள் பேசுகிறார்கள். அது என்ன ஆப்போசிட்டான காரியம் அப்படின்னு கேட்டேன். இது நம்ம தியானிச்ச வசனம் தான். ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனம். தீமையை நல்லது என்றும் நல்லதே தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமாகும், வெளிச்சத்தை இருளமாகும். அவங்க எல்லாமே ஆப்போசிட்டா தான் பார்ப்பாங்க. ஆண்டவர் பார்க்கறாப்புல அவங்க பார்க்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஏசாயா ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனம். 9:2. இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிரேட் லைட். இந்த வெளிச்சங்கிறது டே. அதாவது ஒரு சூரியன் தோங்க ஆரம்பிச்ச உடனே ஒரு வெளிச்சம் வருது. அதான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இந்த கிரியேஷன் லைட்டை அவர் எப்படி உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அத 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 2 சாமுவேல் 23:4. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்துனா ஒரு சவுண்ட் போடாமலே அந்த லைட் அப்படி வரும். ஒரு சில சவுண்ட் எல்லாம் ரொம்ப நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எங்க வீட்டு பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு. இந்த குயில் காலையில ஒரு 2:30 மணிக்கெல்லாம் அது கூவ ஆரம்பிச்சிருச்சு. குயில் சவுண்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுக்கு தூக்கம் விடாம அது போற சவுண்டை கேட்டா கிரிட்டேட்டிங்க இருக்கும். ஆனா இந்த மாதிரி எந்த சவுண்டுமே இல்லாம அந்த லைட் அப்படி வருது. அதான் மந்தாரம் இல்லாமல். மழைக்கு பிற்பாடு தன் காந்தியிலே புல் பூமியிலிருந்து முளைக்கிற பண்ணும் சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சம் போல இருக்கும். சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல நம்முடைய ஆண்டவர் இருப்பார். ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனம். 7 times லைட் இருக்கும். இது 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஒரு வசனம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். சங்கீதம் 56:13. சங்கீதம்
56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி, ஜீவனுள்ளோர் வெளிச்சத்திலே நடக்கிறதுனா ஒரு இடத்துக்குள்ள நம்ம போறோம், அங்க லைட் தான் இருக்கு. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப வசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 5:30. இது என்னன்னு நான் உங்களுக்கு முதல் சொல்லிடுறேன். ஒரு கூட்டத்தா இருக்காங்க, அவங்க அந்த கொடிக்கு பின்னாடி போறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷமான பவரை கொடுக்கிறார். அந்த பவர் அவங்க எப்ப யூஸ் பண்ண போகிறார்கள்னா, ஒரு இருள் நிறைந்த நேரத்தில் தான் அதை யூஸ் பண்ண போறாங்க. அந்நாளிலே, ஒரு நாள் நடக்கும். சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவாக்கி, அவர்கள் ஒரு கூட்டம். இந்த இறைச்சலை நீங்க பார்க்கும்போது லைக் அப்படின்னு பார்க்கணும். லைக் என்னது? இது போல. எது போல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 93:4. சங்கீதம் 93:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியத்தின் மட்டும் ஆனந்த சத்தம் இடுவேன். ஆனந்த சத்தம் இடுவேன். என்னங்க, ஆண்டவர் நமக்கு பல நன்மைகள் செய்திருக்கார், இல்லைன்னா சொல்ல முடியாது. முதல் ஜீவனோட இருக்கும். ஒரு வாரத்திற்கு முன்னாடி நான் போன பாதை மிக மிக கடினமான பாதை. இருமல், சளி, இருமல் இருமல் இருமல். ஒன்று பேசினா அப்படி தொடர்ந்து வரும். ஆனா அது ஒரு டைம் முடிஞ்சிருச்சா, நம்ம இப்ப ஆனந்த சத்தம் விட்டு ஆண்டவரை முழங்கணும். இது எல்லாமே வரப்போகிறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயங்கரமான சத்தமா இருக்குமா. பயங்கரமான சத்தத்தை யார் அழகா சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னா, எரேமியா 50:42. எரேமியா 50:42. அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். அவர்கள் இரக்கமில்லாத படியவர்கள். அவர்கள் இரைச்சலின் சமுத்திரத்தை இரைச்சல் போல இருக்கும். பாபிலோன் குமாரத்தியே, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தத்திற்கு ஆயத்த பண்ணப்பட்ட ஆட்கள் குதிரை மேல் ஏறிவார்கள். இது நமக்கு கிடையாது. கைவிடப்பட்ட பாபிலோன் குமாரத்தி. நாமெல்லாம் சியோன் குமாரத்தி மத்திய ஆகாயத்துல ஆண்டவரோட சந்திக்கிறோம். அவர்கள் இந்த சத்தத்தை கேட்பாங்க, நமக்கு இந்த சத்தத்தை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தத்தை மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லிட்டார். எங்க சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 21:25. சேம் அதே மாதிரி இருப்பாங்க. இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி உபத்திரவம், மகா உபத்திரத்தில் வரைக்கும் சம்பவம். இது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும். பூமியின் மேல் ஜனங்களுக்கு தத்தளிப்பு, இடுக்கண் உண்டாகும். சமுத்திரம் அலைகள் முழக்கமாயிரும். சரி, எல்லாமே உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய கவிங். 2வது வகையில் நம்முடைய ஆண்டவராகி வருவார். இப்ப இவர்களுடைய பிரச்சனை என்ன? எதனால இவர்கள் இந்த பாதின் வழியாக போக ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன்னா நம்ம இதை முடிக்க போயிடும். ஒரு சின்ன ஸ்டடி. ஏன் இந்த பாதை அவர்களுக்கு காரணம் என்ன? நம்பர் 1, ஏசாயா 5:24. கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, கர்த்தருடைய வேதத்தை பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணார். இன்னைக்கு ஒரு சிலர் இருக்காங்க, நாம்கா வாஸ் அப்படின்னா ஒரு அட்டெண்டன்ஸ் போடணுங்கிறக்காண்டி போட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் பாப்பாரு யாருக்கு வாஞ்சி இருக்கு இல்லைன்னு. 8வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற காலத்து வெளிச்சம் இல்லை. நான் சொல்லணும், சொன்னாதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. பல நேரங்களில் யோசிப்பேன், நான் இந்த டயத்தை பார்த்து 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 ஓடுறேன். எல்லாருக்கும் இந்த வாஞ்சி இருக்கும். கிடையாது, எனக்கு வாஞ்சி இருக்கு.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 89வது அதிகாரத்தை நான் அதுக்கு கீ எல்லாம் திறந்து ஹெட்டிங்லாம் போட்டு வச்சாச்சு. நான் ரெடி. இது அந்த வேதத்தை நீங்க நேசிக்கணும். நேசித்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பதிமூணாவது அதிகாரம் 10வது வசனம். எசாயா 13:10. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையிலே இருண்டு போகும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். காரணம், பாவத்து நிமித்தம் உலகத்தை. பாவத்தை நிமித்தம் முதல் காமிச்சவங்களுக்கு வேதத்தை வெறுத்தாங்க. 2வது குறிப்பு பாவத்தை நிமித்தம் இதெல்லாம் வருது. எரேமியா 4வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆண்டவர் அடுத்த ஒரு காரியத்தை எரேமியாவுக்கு விளக்குறார். 4:22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணரவே இல்லை. பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள். 23 இதெல்லாம் நாள ரிசல்ட் பாருங்க. 23 பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கிமையும் வெறுமையுமாக. வானத்தை பார்த்தேன், ஒளி இல்லாதிருந்தது. லைட்டு பேரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, முட்டா பசங்க, அறிவே கிடையாது அப்படிங்கிறார். 28வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, இது நிமித்தம் பூமி புலம்பும், உயரே இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதில்லை, நான் அதை திட்டு விட மாட்டேன். அடுத்து பாருங்க, வில்வீரர்களாக வந்து பிரச்சனை. இதெல்லாமே இவர்கள் போக வேண்டிய ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்ன பாதைன்னா புலம்பல். 3வது அதிகாரம் 2வது வசனம் நம்ம பலமுறை தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் என் பாதையை வெளிச்சமாக இருளா மாத்தினார். ஏன்னா இவங்க கூடயே போறாரு எரேமியா. அதனால அந்த பாதையெல்லாம் அவர் போக வேண்டியிருக்கு. எசேக்கியேல் 32வது அதிகாரம் 15. எசேக்கியேல் 32:19. நான் எகிப்து தேசத்தை பாழாக்கும் போது ஆண்டவர் ஒரு கம்பாரிசன் காட்டுறார். அவங்களுக்கு தெரியும் எகிப்தில் எப்படி ஆண்டவர் பாழாக்குனார்னு சொல்லி. தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாய் கிடந்தது போல நான் அதன் குடியிருக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு ஏற்கனவே நடந்த செய்தியை காமிச்சு ஆண்டவர் சொல்றார், இதை நீ புரிந்து கொள்ளணும். அதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான் உடைய இதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. இன்று 5வது அதிகாரத்தை வாசிக்க தியானிக்க நீர் பாராட்ட நன்மைக்காக நன்றிட்டாச்சா. பரத்திலே இருந்து கொடுத்தால வழியே ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டமாக சொல்லியிருந்தாச்சா. இந்த ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து உண்டாகி எங்களுக்கு கிடைத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.